பாக்கியலட்சுமி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிதிஷோட அப்பா சுதாகர் வந்து பாக்கியலட்சுமி எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒருத்தனை ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு 50,000 சாப்பாடுக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஆர்டர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் செட் பண்ண ஆளும் பாக்கியலட்சுமி கிட்ட போயிட்டு 50,000 வந்து அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி நீங்கள் இன்னும் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி சொல்கிறாங்க. உடனே அந்த ஆள் வந்து நேரில் வந்து நான் தான் உங்கள்கிட்ட 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தேனே அப்புறம் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாக்கியலட்சுமி என்னது 5 லட்சமா, நீங்கள் கொடுத்தது 50,000 தானே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த கேஸ் வந்து போலீஸ்க்கு போயிடுது. போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. என்னம்மா அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியலட்சுமி இல்லை சார் அவர் 50,000 தான் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சுதாகர் செட் பண்ண அந்த ஆள் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் சார் இப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கியலட்சுமி மேலே தேவையில்லாத பழிய போடுறாங்க. உடனே இனியா வந்து எந்த மண்டபத்தில் கல்யாணம் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. உடனே அவர் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு மண்டபம் பேரை அடிச்சு விடுறாரு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா செலியன் வந்து உடனே ஃபோனில் சர்ச் பண்ணி இப்படி ஒரு மண்டபமே இல்லை சார் இவர் ஏமாத்துறாருன்னு போலீஸ் கிட்ட சொன்னோன்னே போலீஸ் பார்த்தீங்கன்னா அவர் வேகமாக ஒரு அற விடுறாரு. உடனே அந்த சுதாகர் செட் பண்ண ஆள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பைக்கில் ஏறி அங்கேருந்து தப்பிச்சு கிளம்பி போயிடுறாரு. எழில் பார்த்தீங்கன்னா இந்த சுதாகர் தான் வந்து ஆள் செட் பண்ணி இந்த மாதிரி நம்மளை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய்யான வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி பாக்கியா கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா பாக்கியாவும் கோபியும் ரொம்பவே கோவமாகி இவரை சும்மா விடக்கூடாது, இவர் மேலே கேஸ் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட போய் சுதாகர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் சுதாகரோட நிலைமை என்ன ஆக போகுது, அது மட்டும் இல்லாமல் இனியாவோட டிவோர்ஸ் கேஸ் என்ன ஆக போகுது, அது மூலியமா பாக்கியோட ஹோட்டல் திரும்ப கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.